தமிழ்நாடு எவ்வளவோ வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கோம். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஊழல் செஞ்சு கெடுத்து விட்டாங்கன்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அவர் ஏதாச்சும் பேசணும்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியில இருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது? எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க. காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க. உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்கள் படிக்கிற ஹாஸ்டல்ல கூட, அந்த விடுதியில் கூட மாணவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடையாது. காரணம் உணவு பற்றாக்குறை. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியில் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார். தமிழ்நாடு என்ற பெயர் வைத்த பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு. குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு சாலை வசதிகள், தடையற்ற மின்சாரம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறது. இன்னைக்கு தொழில்துறையில் சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. நடுத்தர தொழில், பெரிய தொழிலில் இரண்டாவது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம். இங்கே தனி மனிதனுக்கு உணவு இல்லை இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக தான் இருசக்கரம் சைக்கிள் கொடுத்தாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது. ஆனால் இந்தியாவிலே முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக கமாண்டோ படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய திராவிட ஆட்சி தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்லுகிறார். எனவே குஜராத் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. எங்கே 1 ரூபா வாங்கினா 29 பைசா, அங்கே 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறாங்க. பீகாருக்கு 7 ரூபா கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அவருக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் தெரியாதில்ல, இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சொல்லுகிறார். இதை காட்டிலும் ஊழல் அவங்க நடக்குது. நீங்க ஊழல் சொல்லக்கூடாது. இந்த எங்க ஆட்சியில் ஊழலுக்காக, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அது மாதிரி எங்க ஆட்சியில யாரும் குற்றம் சொல்லல. இன்னைக்கு கூட நாங்க போறோம், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஆளுகிற 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலையினுடைய மறுபதிவாக அவர் பேசுறார். அண்ணாமலை சப்போர்ட் பண்றாங்க பேசுறார். நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எங்க போனாலும் எங்களே இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிகளை போக முடியல. முதலமைச்சரே ஒரு மார்க்கெட்ல, ஈரோடு மார்க்கெட்ல ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்கிறாங்க, உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு. அவருடைய மகன் உதயநிதியை நீங்க ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க,
ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல, இப்படி நீங்க உங்க ஆட்சியில் இப்படி செய்யறீங்களா, ஏன் 2016 நீங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்கன்னா, இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு. ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும், அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார்.